ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது எப்போவுமே இந்த ஜெயிலில் இருக்கிறவங்கள வந்துட்டு வச்சு செய்வாங்க. அவங்க சனிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒரு மதியானம் வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரிலீஸே பண்ணுவாங்க. இது பிக் பாஸ் சீசன் 9லேயும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்லாம் பார்த்தீங்கன்னா உடனேலாம் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? இப்போ என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கானாவனத் எஃப்ஜே உள்ளே இருக்காங்க. ஆக்சுவலாக கானாவனத் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எஃப்ஜே காலையிலேருந்து ஆளை காணோம். என்ன கேட்டால் ரெஸ்ட் ரூமில் போய் குளிக்க போகிறாரு, கிளம்ப போகிறாரு, இஷ்டத்துக்கு வந்து ஆட்டம் போட்டுட்டு தான் வந்தார். பார்த்தார் எஃப்ஜே, பார்த்தார் பிக் பாஸ், திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, ரிலீஸ் பண்ணி விட்டார். ஒரே ஷாக் எல்லாருமே என்ன உடனே. ஏன்னா இப்போ போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் கடந்தாங்க. யார், நம்ம திவ்யா அண்டு சாண்ட்ராலாம் கிட்டத்தட்ட மதியானத்துக்கு மேலே தான் வந்துட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் உள்ளே போனாங்க, அப்பயும் வந்துட்டு வெளியே போய் படுங்கன்ட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி அப்படி தான். ஆனால் இது என்ன புதுசாக வந்து காலையிலேயே வந்துட்டு பண்ணாருன்ற மாதிரி இருந்துச்சு பிக் பாஸு. இப்போ என்னென்னா அவங்க வரும்போது வந்து கனி ஓடியான்ட்டாங்க. ஓடி வந்து பண்ணாத தப்புக்கு பழி ஏற்றுக்கிட்டு போயிட்டு வந்த உத்தம புத்திரனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க கானா வினத்தை. அதுக்கப்புறம் நம்ம ஆள் கமருதீன் வந்துட்டு அந்த விளக்கு மாதிரி ஒரு விஷயத்தை நடுவில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வெற்றி திலக்கெல்லாம் விளக்கு கொடுக்குறாங்க. அங்கேருந்து எஃப்ஜே, இன்னும் அவனுக்கு மட்டும் எனக்குலாம் பண்ண மாட்டிங்களா, உன்னால் தானே அவரே உள்ளே வந்தார்ன்ற மாதிரி வந்து ஒரு கதையை வர கட்டினாங்க. ஆனால் எஃப்ஜே இருக்கார் பாருங்க, ஒருத்தங்க சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, எஃப்ஜேக்கு ஆக்சுவலாக வந்து விரலில் வந்துட்டு அடிப்பட்டது உண்மை தான். ஆனால் அது பெரிய அடி கிடையாது. நான் விஜய் பார்வதிக்காக தான் வந்துட்டு அந்த வேலையவே நான் செய்யாமல் வேணும்ட்டு ஒதுக்குனேன் அப்படின்ற மாதிரி சொன்னதான் வந்து தகவல். நான் ஒன்றும் பார்க்கல, அதனால் இதை சொல்கிறேன். அது தனியாக நான் இப்போ போய் செக் பண்ணிவிட்டு வீடியோ போடணுன்னு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தோடு எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ பார்க்குறதுக்கு காண்டாகுது. அப்படி இருந்து என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. எது எப்படியோ இவரால் வந்துட்டு உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டுற மாதிரி இவரால் வந்துட்டு பாவம் கானாவனத் கெட்டு போய் இந்த கானா பாக்ஸ் எல்லாம் இது வச்சான்னு தெரியல. இவரை தூக்கி வியானாக்கு பதில் தூக்கி உள்ளே போட்டாங்க. சரி, கானாவனத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்கள்.